இங்க ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறது அவளே வீடியோவா வந்து பாத்துறா. ஹீரோயினால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவனை காப்பாத்துறதுக்காக தான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இவரோட கால் வந்து போயிருக்கும். ஹீரோயினுமே இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எப்படி இவனுக்கு நம்மள ஏமாத்த மனசு வந்துச்சு, நம்ம இதுமேல இங்க இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு வேற நாட்டுக்கே போலாம் அப்படி சொல்லி முடிவெடுத்து எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லயும் எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி வச்சிடறா. அன்னைக்குதான் இவங்களோட 3rd இயர் ஆனிவர்சரியாவுமே இருந்திருக்கும். ஹீரோமே லேட்டா வந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு, அதான் வர லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி என்னென்னமோ சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்ப சோகமாவே இருந்துட்டு அவங்க கிஃப்ட் பேக் பண்ணி வச்சாங்கல்ல அதை கொடுத்துட்டு 1 வீக் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பா. ஹீரோயின் முகமே சரியில்லை அப்படி சொல்லி ஹீரோ வந்து சாரி உண்மையாவே கிளைண்ட் மீட்டிங் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி அவங்க கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருக்கப்பவே அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வந்துட்டே இருக்கு. அதனால ஹீரோயின் நீங்க உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க, இனிமேல் நானே என்ன தனியா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் கரெக்டா 7 நாள்ல நம்மளோட மேரேஜ் லைஃப் வந்து எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற முடிவையும் இவங்களே எடுத்துறாங்க.